வாசிப்போம். 2 அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் மோவாபியரும் இந்த 3 விரோதமான கூட்டத்தார் எழும்புகிறார்கள். 2 முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின பொழுது யோசபாத் ராஜா பயந்து நடுங்கி யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறான். எல்லா ஜனங்களும் உபவாசம் பண்ணும்படியாக சொல்லுகிறான். 2 எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. கர்த்தரை சகாயம் தேடும்படியாக, தேவன் ஏதாகிலும் நமக்கு உதவி செய்வாரா என்று சொல்லி சகாயம் தேடும்படியாக எல்லாரும் கர்த்தரை தேடுகிறாங்க. அப்படி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஏராளமான கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து நாங்கள் பயந்து நடுங்குகிறோம், எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வதுன்னு சொல்லி அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி ஒருவர் மேல் இறங்கின பொழுது ஆவியானவர் பேசுகிறார். அந்த தீர்க்கதரிசியின் மூலியமாக என்ன சொல்கிறார் சொன்னா, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று சொல்லி தேவன் அவர்களை பேசி திடப்படுத்துகிறார். தரித்து நில்லுங்கள். 17ஆம் வசனம் சொல்கிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே எருசலேம் ஜனங்களே தரித்து நின்று கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். இப்படி சொல்லி அவர்களை தேற்றி பலப்படுத்தின பொழுது எல்லாரும் அந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிறாங்க. கேட்டு சந்தோஷத்தோடு போயிட்டாங்க. மறுநாள் காலையில எழும்பி வராங்க. யுத்தத்துக்கு எல்லாரும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் ஆயத்தம் பண்ணி தன்னுடைய யுத்த படை வீரர்களோடு நிற்கிறாங்க. அப்பதான் யோசபாத் சொல்லுகிறார். 20ஆம் வசனத்தை நான் வாசி கேட்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றார். ஆமென். ஒரு யோசபாத் ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், எருசலேம் குடிகளே யூதாவின் ஜனமே கர்த்தரை நம்புங்கள். ஒரு ராஜாவுடைய வார்த்தை ஒரு சாதாரண மனிதனுடைய வார்த்தை இல்லை, ராஜாவுடைய வார்த்தை. அவன் நினைத்தா இன்னும் அநேக யுத்த புருஷர்களையோ அல்லது வேறு நாட்டு ராஜாக்களையோ கொண்டு வர முடியும். ஆனால் அந்த ராஜா சொல்லுகிறான், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலைச்சு நிற்கணும்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை சியோன் மலை போல நிலைத்து நிற்கணும்னு சொன்னா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசையாம இருக்கணும்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். அவருடைய தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நம்புங்க. அப்பொழுது நீங்களுடைய வாழ்க்கை செழிப்படைவீர்கள், சித்தி பெறுவீர்கள். அப்ப ஒன்று, கர்த்தரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தரையும் வார்த்தையும் பிரித்து பார்க்கவே முடியாது. கர்த்தரும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்ப கர்த்தரை நம்புகிறோம் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம். அப்ப அவருடைய வார்த்தை என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெட்கப்படவே மாட்டோம். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்குது. வாசி கேட்போம். ரோமர் 10:11 வாசி கேட்போம். அவரை விசுவாசிக்கிறவன், அவரை நம்புகிறவன் எவனோ வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லி இருக்குதான். அந்த ஆவியானவருடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி ரோமர் 5:5 வாசிக்கிறோம். அப்ப கர்த்தரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் வெட்கம் அடையவே மாட்டோம். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது? நம்ம எல்லாரும் சொல்றோம், கர்த்தரை நம்புறீங்களா? நான் நம்புறேன் நிறைய பேர் சொல்றோம். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம், எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18-19 வாசி கேட்போம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி
அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவெனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்மா நங்குரமா இருக்கிறது. ஆமென். இங்க அந்த நம்பிக்கையை குறித்து இங்க எபிரேய ஆக்கியன் சொல்லுகிறாரு. நம்பிக்கை எப்படிப்பட்டதா? நிலையானது. நம்முடைய நம்பிக்கை காற்றினால் அசைந்து ஆடுகிற அப்படிப்பட்ட நம்பிக்கையா இராதபடி நம்முடைய நம்பிக்கை கர்த்தரின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிலையா இருக்கணும். ரெண்டாவது உறுதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நிலையும் உறுதியுமா இருக்கணும். இத சொல்றாரு ஆத்மாவுடைய நங்கூரமா இருக்குதுன்னு சொல்றாரு. ஒரு பெரிய கப்பல்ல ரெண்டு விதமான அந்த நங்கூரங்கள் வச்சிருப்பாங்க. ரெண்டு கப்பலுடைய ரெண்டு சைடும். சில கப்பல்களை பின்னாடி இருக்கலாம். நான் சிங்கப்பூர்ல வேலை செய்த பொழுது ஜுராங் ஷிப்யார்டு என்கிறதான கப்பல் கட்டுகிற வேலையில செய்த பொழுது அங்கு பெரிய பெரிய கப்பல் வரும். அந்த கப்பல்ல அந்த பாத்தீங்கன்னா அந்த நங்கூரங்களை வச்சிருப்பாங்க. அந்த நங்கூரங்கள்லாம் நம்முடைய கைகள்னால தூக்கவே முடியாது, அவ்வளவு கனமானது. அந்த நங்கூரத்தை கொண்டுதான் கடல்ல போகும்போது சில அலைகளும் சரி மலைகளும் அல்லது பெரிய அசை வரும்போது அந்த நங்கூரத்தை இறக்கி அது என்ன செய்யுச்சுன்னா அந்த பூமியில போய் அப்படியே பதஞ்சிடும். எவ்வளவு காத்து அடிச்சாலும் மழை அடிச்சாலும் அந்த 2 அல்லது 4 நங்கூரங்கள் மாத்திரம்தான் அவ்வளவு பெரிய கப்பலை பாதுகாக்கிறது. இப்ப வேதம் சொல்லுது நம்முடைய நம்பிக்கை நிலையா இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை நிலையா இருக்கணும். அடுத்தது உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான் நம்பிக்கை. யோசபாத் சொல்லுகிறான், கர்த்தரை நம்புங்க. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நிலையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். கொஞ்ச நாள் நம்புறது அதன் பிறகு கொஞ்ச நாள் காலம் கழிச்சுட்டு கர்த்தரை நம்பாம போகிற காரியம் அல்ல. எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரங்களிலும் நம்முடைய விசுவாசம் அல்லது நம்பிக்கை ஒரே நிலையா இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியா இருக்கணும். யோசபாத் சொல்றார், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அவருடைய தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கை செழிப்படையும் சித்தி பெறும் சொல்லி ஆண்டவர் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். அப்ப யோசபாத் சொல்றார், கர்த்தரை நம்புங்கள். நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதுங்க. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்படவே பட மாட்டோம். சில சூழ்நிலைகள்ல நமக்கு வெட்கம் வருகிற மாதிரி தெரியும். ஆனா அந்த வெட்கமா இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல, கொஞ்ச நாள்ல அது மறைஞ்சு போயிடும். ரெண்டாவது மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிலையா இருக்கும், அது உறுதியா இருக்கணும். இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? யோசபாத்துக்குள்ள இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னு சொன்னா வேதம் சொல்லு 20ஆம் அதிகாரம் 2 புத்தகம் 20ஆம் அதிகாரம். அவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 13-14 வாசி கேட்போம். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்ஜாதிகளும் அவர்கள் குமாரரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்போது சபையின் நடுவில் இருக்கிற மத்னியாவின் குமாரனாக ஏலின் மகனான பெனேயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாபின் புத்திரன் ஒருவன் லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது பேசின வார்த்தைகள். இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த சூழ்நிலைகளிலிருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்த காரியம், யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இப்ப ராஜா மட்டும் ஒரு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 4 பேர் பாஸ்டிங் இருங்க அப்படி சொல்லல. யூதாவெங்கும், அதாவது துதிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல நம்முடைய தோல்விகளுக்கு காரணம் சொன்னா, இந்த உபவாசத்துல தனித்து ஜெபிக்கிற உபவாசம் உண்டு. ஆனா வருஷத்துக்கோ அல்லது மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பமா உபவாசம் பண்ணி ஜெபிப்பது என்பது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அப்ப யோசபாத் ராஜா சொல்றாரு, யூதாவெங்கும்னா எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கூடி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட சகாயம் தேடி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கான சொல்யூஷனை அல்லது ஒரு வழியை கர்த்தர் நம்மோடு பேச முடியும். நம்ம சும்மாவே இருந்துகிட்டா கர்த்தர் பேச முடியாது. அநேகர் கேட்கிற காரியம், கர்த்தர் என் கூட பேசுவாரா? அப்ப கர்த்தர் நம்மோடு பேசணும்னு சொன்னா அவருடைய சமூகத்துல நம்ம வந்து உட்காரணும், அமரணும். அவருடைய சமூகத்துல உட்காரும் பொழுதுதான் அவருடைய முகம் நம்மை நோக்கி பார்க்கும். அப்பதான் கர்த்தர் பேசுவார். அந்த நேரங்களில் கூடி இருந்த பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி பேசுகிறார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தரித்து நில்லுங்க, நீங்க சும்மா நில்லுங்க. நீங்க கத்தி எடுத்துட்டு போயிட்டு கையை நீட்ட வேணாம், தரித்து நின்று சும்மா நில்லுங்க.
இப்ப இந்த வார்த்தைய யோசபாத் ராஜா கேட்கிறான், எல்லாரும் கேட்கிறாங்க. அந்த வார்த்தை யோசபாத் ராஜாவை நம்ப வைத்த வார்த்தை. வாசிக்க சங்கீதம் 119 சங்கீதம் 49 வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கேட்போம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளோ. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. யோசபாத் ராஜாவுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? எப்படி நம்பிக்கை வந்தது? அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் காது கொடுத்து கேட்கிறான். நீங்க கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. அந்த வார்த்தை அவனை நம்ப பண்ணினது. மனிதர்களுடைய வார்த்தை சில நேரங்களில் நம்ம நம்ப பண்ணும் என்று சொன்னால், அதை பார்க்கிலும் தேவாதி தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் நம்ம நம்ப பண்ணுகிற வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழாது. அவர் என்ன சொல்றாரோ அது தரிசனமா இருக்கட்டும் அல்லது வார்த்தையா இருக்கட்டும், தேவன் எல்லா நேரங்களிலும் நம்முடைய காதுகளில் கேட்கும்படியாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்க மாட்டாரு. சில நேரங்களில் தீர்க்கதரிசி மூலமாக தரிசனங்களாய் வரும், சொப்பனங்களாய் வரும். அவைகள்லாம் சேர்த்து தான் இந்த வேத புத்தகங்கள். அப்ப தேவன் சொல்லுகிற வார்த்தைகள், நம்மை நம்ப வைக்கிற வார்த்தை ஒரு நாளும் அது மாறவே மாறாது. யோசபாத்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியம். இந்த வார்த்தை நீங்க வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். அந்த வார்த்தையை கேட்க கேட்க அவனுக்கு பெரிய நம்பிக்கை. அதனாலதான் அவன் சொல்கிறான், கர்த்தரை நம்புங்கள். நம்ம எது வரைக்கும் நம்பணும்? நீங்க சொல்லிட்டீங்க நான் கர்த்தருடைய வார்த்தை நம்புறேன், எது வரைக்கும் நான் நம்பணும்? இன்னைக்கு அன்னையுடைய கேள்வி. அடுத்த கேள்வி, எவ்வளவு நாள் நம்புறது? ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் நம்பணும்னு சொல்லிட்டோம். எவ்வளவு நாள் நம்புறது? ஆபிரகாம் மாதிரி 25 வருஷம் உட்காந்துருக்கணுமா? ஐயோ, நம்முடைய நாட்களே போயிடுமே, ஆயுச நாட்களே குறைஞ்சிடுமே. எவ்வளவு காலம்? இன்னைக்கு நம்முடைய கேள்விகள், எவ்வளவு காலம் நாம நம்பணும்? எது வரைக்குங்க நான் நம்பணும்? எது வரைக்கும் நான் கர்த்தரை நம்பி இருக்கணும்? நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுங்க. ஒரு 6 மாசம் இல்ல 3 மாசம் இல்ல 2 வருஷம். 2 வருஷம் நம்பலாமா? அதன் பிறகு கேள்விகள், நிறைய கேள்விகள். இன்னைக்கு எது வரைக்கும் நான் நம்பணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சில வசனத்தை வாசித்து நம்ம செய்திக்குள்ள போவோம். நம்ம எது வரைக்கும் நம்பணும்? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 1 வாசி கேட்போம். பின்பு அவர் கெனசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாத ஒரு மனிதனிடத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடு. இரவெல்லாம் பிரயாசம், வெறுமை, பிரயாசம், வெறுமை, ஒன்றுமில்லை, சோர்ந்து போயிட்டாங்க, கைகள்லாம் தளர்ந்து போயிடுச்சு, நீ நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன்னுடைய ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடு. அவன் சொல்லுகிறான், சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரயாசப்பட்டும் ஒன்றுமே கிடைக்காத பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். எவ்வளவு பிரயாசப்பட்டும் தளர்ந்து போய் சோர்ந்து போய் இனி ஒண்ணுமே முடியாது, நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிறோம் பாருங்க, அப்போ கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். எது வரைக்கும் நம்ம நம்பணும்? நாம் பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்த பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாம் தோல்வியை சந்தித்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படலை. அவனே சொல்கிற, ஆண்டவர், நாங்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தை. தோல்விகள் மத்தியிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற பழக்கம் நமக்குள்ள வரணும். எத்தனை பேருக்கு வரும்? அல்லேலூயா. தோல்விகள் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். 2வது, நம்பிக்கையெல்லாம் அற்று போன பொழுதும், நம்பிக்கையே எனக்கு இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு, நம்புவதற்கு ஏதுவல்லாத போதும், பைபிளில் போட்டிருக்குல்ல, நம்புவதற்கு ஏதுவல்லாத போதும் நம்பினானா, நம்பிக்குவதற்கு ஏதுவே இல்லையா. 99 வயதில் தேவன் அவனுக்கு விருத்தசேதனம் பண்ண சொல்றாரு. அதன் பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது, வயதாயிடுச்சு, அப்பையும் கர்த்தரை நம்புறோம். நான் வாசிப்பேன் அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில்
1ஆம் வசனத்தை வாசி கேட்போம். நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யுலியோ என்பவன் பேர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். இவர்கள் எல்லாம் பிரயாணமா போறாங்க, கப்பல்ல போறாங்க. இங்க 27ஆம் அதிகாரம் முழுவதும் வாஸ்து பார்த்தா தெரியும். கப்பல்ல பிரயாணமா போறாங்க. போகும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. திடீரென்று சொல்லி ஒரு பெரிய காற்று, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தென்றல் மெதுவா அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவிடம் விட்டு பெயர்ந்து ஓடினார்களாம். அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஈரோ கிளிதான் என்னும் கடுங்காற்று வந்து மோதிச்சான். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, கடுங்காற்று வந்து மோதி அவர்கள் என்ன பண்ண, அந்த கப்பல் அகப்பட்டு கொண்டதான். எதிர்த்து போக முடியாத ஒரு பெரிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நீங்க 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் அடிபட்டபடினா அலைக்கழிக்கப்படுகிறாங்க, அகப்பட்டு கொண்டாங்க, அலைக்கழிக்கப்படுகிறாங்க. அடுத்து 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மலையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் எனும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி நாங்க தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன பொழுதும் நீங்க கர்த்தரை நான் நம்பணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எது வரைக்கும் நான் நம்பணும்? உங்க நம்பிக்கைலாம் அற்று போயிடுச்சு, முழு நம்பிக்கையும் அற்று போயிட்டு. அப்போயும் கர்த்தரை நம்பின ஒரு மனுஷன், வேதம் சொல்லுங்க 24ஆம் வசனத்துல 23, 24 வாசிப்போமா? ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அடுத்த வசனம், ஆனபடினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? அப்போஸ்தலனாகிய பவுலடிகளுக்கு முன்பே கர்த்தர் பேசுறாரு. என்னன்னா, நீ எங்க போகணும்? 23ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கர்த்தர் ஏற்கனவே பேசிட்டாரு. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் ராயனுக்கு முன்பாக நீங்க நிற்கணும். தேவன் ஏற்கனவே பேசிட்டாரு. இப்ப அவங்களுடைய பிரயாணத்துல ஒரு பெரிய சேதம் வந்துருச்சு. நம்பிக்கையே இல்லை. ஏறக்குறைய 14 நாட்களாக உணவு இல்லை, சூரியனும் நட்சத்திரம் தெரியல, நம்பிக்கையெல்லாம் அற்று போயிட்டுது. அப்பொழுதும் கர்த்தரை நம்பினான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எது வரைக்கும் நான் நம்பணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையெல்லாம் அற்று போனாலும் நாம் கர்த்தரை நம்பணும். இஸ்ரவேல் ஜனங்கள், குறிப்பாக யோசபாத் ராஜாவுடைய ஜனங்களும் 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண போறாங்க. 7 நாள் சுத்தி பார்க்கறாங்க, ஒரு புல்லும் இல்லை, தாங்கள் மடிந்து போக வேண்டிய சூழ்நிலை, காற்றும் இல்லை, மழையும் இல்லை, பெரிய பள்ளத்தாக்கு தான், தண்ணி இல்லை. அப்பையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்க. காற்றையும் மழையும் பார்க்க மாட்டீங்க, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால வெட்டுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்க. முழு பெரிய பள்ளத்தாக்கு, தண்ணி இல்லை, பள்ளத்தாக்கு நிரம்பினாதான் வாய்க்காலுக்கு தண்ணி வரணும். இப்ப கர்த்தர் சொல்லுகிறாரு, பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால வெட்டுன்னு சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாங்க. நம்பிக்கையோடு பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால வெட்டின பொழுது தேவன் நீரை புறப்பட பண்ணினா, ஏதோவிலிருந்து வந்ததான். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பிரயாசப்பட்டும் தோல்வி அடைந்தாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். ஹல்லேலூயா. நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடுச்சு பிரதர், இனி நம்புவதற்கு எதுவே இல்லை பிரதர், நம்பிக்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ வாழ்க்கையை அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? அப்பவும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். யோசபாத் ராஜா சொல்லுகிறான், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள், உங்க வாழ்க்கை செழிக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு நபரை குறித்து தியானத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஒரு மனிதன் கர்த்தரை நம்பின பொழுது தேவன் அவனுக்கு செய்த பெரிய காரியங்கள். கர்த்தரை விட்டு விலகும் பொழுது அவன் வாழ்க்கையில் வந்த இழப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இழப்புகளுக்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்ம இன்னும் கர்த்தரோடு நெருங்கி போக முடியும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் இழப்புகளை குறித்து நம்ம சில இழப்புகள் தோல்விகளை குறித்து நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், இதை நாம் தெரிந்து அதை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். யோசபாத் ராஜா கர்த்தரை நம்பினா, ஒருவருடைய பட்டயத்துக்கு ஒருவருடைய கர்த்தரை எழும்ப பண்ணினார், பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் பிராக்காவில கர்த்தரை துதித்து ஒரு பெரிய கொள்ளையிட்டார்களாம். அப்ப கர்த்தரை நான் நம்பணும். இந்த நாட்களை
கர்த்தரை நம்பணும். நம்முடைய நம்பிக்கை உறுதியா இருக்கணும், அது நிலையா இருக்கணும். அவரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வெட்கப்படவே மாட்டோம். எது வரைக்கும் நம்பணும்? நாம் பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்தாலும் நாம் கர்த்தரை நம்பணும். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையெல்லாம் அற்று போனாலும் அப்பையும் நம்ம யாரை தான் போய் நம்பணும்? கர்த்தரை நம்பணும். சுத்தமா போயிடுச்சு, விசுவாசமே போயிடுச்சுன்னா கூட எங்க தான் போய் நிற்கணும்? கர்த்தர்கிட்ட தான் போய்க்கணும். ஆண்டவரே, அவரை தான் நம்பணும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் நம்பும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கை அற்புதம் செய்வார். நாம் ஒரு மனிதனை குறித்து தியானித்து நாம் முடிக்க போகிறோம். தேவன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நான் ஒரு நபரை குறித்து தியானித்து கர்த்தரை நம்பின பொழுது தேவன் அவனுக்கு செய்த நன்மை என்ன, கர்த்தரை அவன் விட்டு கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை விலகும் பொழுது அவனுக்கு ஏற்பட்ட இழப்பை குறித்து நம்ம தியானித்து நம்ம முடிப்போம். 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் வாசிப்போம். 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தமிலே பாளையம் இறங்கினார். இங்க சொல்லப்படுகிறது ஒரு யுத்த களத்தை குறித்து சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச காரணம், வேகமா போயிடலாம். அங்க கோலியாத் என்ற ஒரு மனுஷன். இந்த கோலியாத் யாருன்னு சொன்னா காத்தூரானாகிய கோலியாத். யாரது எடுத்துட்டீங்களா? காத்தூரானாகிய கோலியாத். இந்த கோலியாத்துடைய வருகைக்கு சில காரணம் உண்டு. வேகம் அதையும் நான் சொல்லி முடிச்சிடறேன். தேவன் சில நேரங்களில் நமக்கு ஒரு சில கட்டளைகளை கொடுப்பார், சில திட்டத்தை கொடுப்பார். அந்த கட்டளைகளையும் திட்டத்தையும் நம்ம சரியா செய்யாத பொழுது அது பிற்காலங்களே நமக்கு எதிராகவே எழும்பிடும். நான் சொல்றது புரியுதா? சில நேரங்களில் கர்த்தர் சொல்ற காரியத்தை நம்ம கீழ்ப்படியாம போகும்போது பிற்காலத்தில் நமக்கு பெரிய பிரச்சனை உண்டாகும். ஆண்டவர் மோசேகிட்ட சொல்றாரு யோசுவாவின் மூலமாக, நீ ஜனங்கள்கிட்ட சொல்லு, அங்க போய் கானானியர்களை ஒருவருக்கு இரக்கம் காட்டாம எல்லாரையும் கொண்டு போடுங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் யுத்தம் பண்ணி ஜெயித்துட்டே வராங்க. ஆனா ஒரு கூட்டம், 3 விரோதமான கூட்டத்தை மாத்திரம் யோசுவா யுத்தம் பண்ணாம விட்டுட்டார். வாசிப்போம் யோசுவாவின் புத்தகம், வேகமா நம்ம திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். நெடுநாளா யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் யோசுவா. 11ஆம் அதிகாரம் 18 நான் வாசிக்கிறேன். யோசுவா நெடுநாளா அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறான். யுத்தம் பண்ணி ஜெயித்துட்டே இருக்கிறான். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தரோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியா இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார் ஒருவரையும் மீதியா வைக்காதேன்னு சொன்னாரு. ஆனா 3 கூட்டத்தாரை மட்டும் கொஞ்சம் பேரை விட்டுட்டான். யார முதல்ல? காசால தான் பின்னாடி ஒரு நாள் யார் வந்தான்னு சொன்னா கோலியாத் வந்தான். நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்ம கைகளை ஒப்பு கொடுக்கிற காரியத்தை நம்ம ஜெயிக்கலன்னு சொன்னா பிற்காலத்துல பிசாசு அங்கிருந்து தான் நமக்கு எதிரான ஆட்களை எழுப்பி கொண்டு வருவான். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை நம்ம முறியடிச்சிடணும். நம்ம விட்டுட்டு சோம்பேறித்தனமா இருப்போம்னு சொன்னா பிற்காலத்துல அங்கிருந்தா சாத்தான் நமக்கு எதிராக எழும்புவான். காசாவில் இருந்து தான் கோலியாத்து வந்தான். அன்னைக்கு யோசுவா கொஞ்சம் பேரை மீதியை வச்சா பார்த்தீங்களா, அப்பயே அழிச்சிருப்பான்னு சொன்னா இந்த கோலியாத்து வந்திருக்க மாட்டான். 2வது காத்திலிருந்து கோலியாத்து. காசாலிருந்து தான் யார் வந்தான்னு சொன்னா அங்க தெளிலாள் என்ற ஸ்ரீ வந்தார். சிம்சோனை வீழ்த்தும்படியாக சாத்தானால் கொண்டு வரப்பட்டதான இந்த தெளிலா. இந்த காசாவில் இருக்கிற ஜனங்களை அழித்திருப்பான்னு சொன்னா சிம்சோன் வீழ்த்திருக்க மாட்டான். நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னா நாம் எதன் மீது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விட்டு விடுகிறோமோ அவைகள் பிற்காலத்திலே நமக்கு எதிராக எழும்பி வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு முற்றும் நாம் முறியடிச்சணும். கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு விட்டோன்னு சொன்னா அவைகள் பிற்காலத்தில் எழும்பி வரும். ஒருவேளை நம்ம தாக்காம இருக்கலாம், நம்முடைய சந்ததியை தாக்கலாம். காசால் இருந்து தெளிலால் வந்தால், காத்திலிருந்து கோலியாத்து வந்தான். இந்த அஸ்திரோத்துல தான் இங்க வாசிக்கிறோம். அங்கதான் ஒரு நாள் உடன்படிக்கை பெட்டி விழுந்து கிடந்துச்சு. இப்ப இந்த கோலியாத்து வந்து நிக்கும் பொழுது எல்லாரும் பயப்படுறாங்க. காலையிலும் மாலையில வருகிறான். 40 நாட்கள். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16 சொல்கிறது, அந்த பெலிஸ்தர் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். அவன் பேச்ச கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாட்கள்ல தான் தாவீது அங்க வருகிறார்.
தாவீது தன்னுடைய சகோதரரை விசாரிக்கும் வரும்பொழுதுதான் அந்த செய்தியோட காதல கேட்கிறாரு. அவன் அந்த செய்தியை கேட்ட பொழுது 26ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்போது தாவீது தன்னண்டையில நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். ஆண்டவருடைய அந்த அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை கேட்டோன்னு அந்த வைராக்கியம் இருக்கு பார்த்தீங்களா? என்னது வைராக்கியம். நான் கன்னியாகுமரியில் ஒரு 10-12 வருஷம் நல்லா இருக்கும். நாங்கள் ஃபேமிலி அங்கே முடிச்சுட்டு வந்திருந்தோம். ஒரு முடிச்சுட்டு வரும்போது முதல்ல எங்கூட ட்ரெயினில் வந்து ஒரு இஸ்லாமியர் வந்தார். அவர் வந்து முதல்ல எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி அதான் ஃபஸ்ட் டைம் எங்களை கேட்டு. நாங்கள் பாரம்பரியமாக கிறிஸ்துவனாக இருந்தாலும் அவர் கேட்டார், இயேசு கிறிஸ்துடைய அப்பா யாருன்னு கேட்டார், அம்மா யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன் மரியாள் யோசேப்புன்னு சொன்னேன். அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றாரு? அப்போ மரியாளுடைய இயேசுடைய அப்பா யோசேப்பா அல்லது பிதாவா அப்படின்னு கேட்டார். இந்த கேள்விக்கு எனக்கு விளக்கமே இல்லை, தடுமாறிட்டேன். இந்த கேள்வி வந்த பிறகு தான் நான் இந்த இஸ்லாமிய குறித்து நான் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் பல கேள்விகளுக்கு அப்புறம் தான் எபிரேய மொழிகள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சத்தங்கள் வரும் பொழுது நமக்கு ஒரு வைராக்கியம் வரணும். கர்த்தரை குறித்து பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி வைராக்கியம். இந்த மனுஷனுக்குள்ள தாவீதுக்குள்ள அதை கேட்டு பக்தி வைராக்கியம். இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான்னு சொல்லி அந்த வைராக்கியம் பாருங்க எழும்பி போறான். நமக்கு தெரியும், யுத்த காலத்துக்கு போகிறான். யுத்த காலத்துக்கு போகும்போது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் 44ஆம் வசனத்துல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறார் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்கிறார் அல்ல. பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கை. அவன் விசுவாசத்தை பார்த்து கர்த்தரே பெரிய ஆடி பேர் பரப்புலக்கு. அல்லேலூயா. அவன் பெரிய விசுவாசம் பாருங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறார் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியத்தை பார்த்து, சில நேரங்களில் நம்முடைய வைராக்கியத்தை பார்த்து நிச்சயமா நம்முடைய தேவன் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். நம்புறீங்களா இல்லையா? நிச்சயமா சந்தோஷப்படும். அந்த வைராக்கியம் பாருங்க அவனுக்குள்ள. அதனாலதான் அந்த 5 கல் எடுத்துட்டு போறான், அந்த கூழாங்கல் எடுத்து போறான். தேவன் ஒண்ணு மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எடுத்த ஒரே கல் என்ன பண்றாரு? பெரிய வெற்றி கொடுக்கிறார். பெரிய வெற்றி, பெரிய நம்பிக்கை. இந்த தாவீதுடைய நம்பிக்கை, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறார் அல்ல. பெரிய வார்த்தை. ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏற்கனவே ஒரு விசை சிங்கமும் கரடியும் வந்தது. சில மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா ஒரு விசை இல்லை, ஒரே டைம்ல கரடியும் சிங்கம் வந்ததாக சொல்லப்படுகிறது. அவன் போய் அந்த கரடியினுடைய வாயை, சிங்கத்தின் வாயை பிழித்து அல்லது ஆட்டை மீட்டு எடுத்திருக்க. அப்படிப்பட்ட பெரிய மனுஷன், பெரிய வைராக்கியம். அந்த வைராக்கியம் பாருங்க, அந்த வைராக்கியம் கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. சில விசுவாசத்தவங்க ரட்சிக்க மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில ஜப வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அவங்கள பிடிக்கவே முடியாது, அவ்வளோ ஃபயராக இருப்பாங்க. 3 மாதம் கழிச்சு அவங்க எங்கே இருப்பான்னு தெரியாது. 6 மாதம் கழிச்சு அவங்க இருக்கடமே தெரியாது. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ வண்டி ஓடுது பிரதர்னுவாங்க. விசுவாசம் என்ன ஆயிடும்? கரைஞ்சு போயிடும். தாவீதுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா பெரிய விசுவாசம். கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறல்ல. பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கை. தேவன் அவனை கையில் ஒப்பு கொடுக்கிறார். தாவீதின் கையில் அவனை ஒப்பு கொடுக்கிறார் கோலியாத்தை. ஆனால் கொஞ்சம் காலகட்டம் வரும்பொழுது, தாவீதை கர்த்தர் உயர்த்துற காலம் வரும்பொழுது அவனால் பொறாமை கொண்ட சத்துருக்கள் எழும்பி வராங்க. சவுல் எழும்பி வர்றான். இந்த செய்தியெல்லாம் கேட்டு தாவீதுடைய இருதயம் கலங்கி போயிடுச்சு, பயப்படுறான். வாசிப்பு வேகமாக, அவருடைய விசுவாச குறை வாசிப்போம். 21ஆம் அதிகாரத்தில் தாவீது, வாசிப்பு 21:1 வாசிப்போமா? அது 1 சாமுவேல் புத்தகம் 21:1. தாவீது நோபில் இருக்கிற ஆசானாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடு கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். அந்த ஆசானை கேட்கிறேன், ஏன்பா ஒண்டியா வர? இல்ல, ராஜாவுடைய காரியம், நான் வந்துட்டேன். அவன் என்ன சொல்றாரு? ராஜாவுடைய காரியம், நான் வந்துட்டேன். நான் வரும் பொழுது வெறுமையா வந்துட்டேன், கையில ஒண்ணுமே கொண்டு வரல. 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறப்ப, தாவீது அகிமெலேக்கை பார்த்து, உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரல. நான் வரும்போது அர்ஜென்டா வந்துட்டேன், கையில் என்ன இல்லை? பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை. ஆனா அங்க என்ன சொல்றான்? முதல்ல கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறார் அல்லன்னு சொன்னான். சவுல் பாருங்க, ஈட்டி எடுத்து வீசுறான், கர்த்தர் காப்பாத்துறாரு. அப்படி சொன்ன தாவீது தான் இங்க சொல்றாரு, உம்முடைய வசத்துல ஏதாவது ஈட்டி, ஏதாவது பட்டயம், ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கிறான்.
அதற்கு இப்ப 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாக கோலியாத்தின் பட்டயம் இதோ யோபத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போவோம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்போது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும் என்றான். இந்த சூழ்நிலையில தாவீது சொல்லுகிற காரியத்தை பாருங்க, அழகா சொல்றாரு. ஆசாரியன் அழகா சொல்றாரு, எந்த பட்டயமும் இல்லை, நீர் ஏலே பள்ளத்தாக்கில ஒரு கோலியாத்தை கொன்ற பத்தியா, அந்த பெரிய பட்டயத்தை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படி எடுத்து வச்சிருச்சுன்னா, ஒரு புடவைக்குள்ளாக சுருட்டி வச்சிருக்கிறேன். சுருட்டி ஏபோத்துக்கு பின்னாக, அந்த நாட்களில் பழைய ஏற்பாடுல ஆசாரியர்கள் எல்லாரும் அவருடைய வஸ்திரத்தின் மேல கூடிய அந்த ஓபேத் ஊரின் துமிம் என்கிறதான அதன் மூலியமாக ஆசாரியர்கள் தேவன்கிட்ட கேட்பாங்க, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சொல்லி. கர்த்தர் சொல்லுவார், செய்யலாம் வேணான்னு சொல்லுவார். அந்த ஏபோத்துடைய வஸ்திரத்துக்கு பின்னாடி இருக்குது, நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போகும், வேற ஒன்றும் இல்லை. தாவீது சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அதற்கு நிகர் இல்லை. என்ன சொல்றான்? அதற்கு நிகரே இல்லை. முன்னாடி பாடினா நிகரே இல்லாத சர்வேஸ்வரன் பாடி அந்த வாய் இப்ப என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கோலியாத்துடைய பட்டயத்துக்கு நிகரே இல்லை. 17ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறான், கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர்கள் அல்லன்னு சொன்ன அந்த வாய் தான் இப்ப என்ன பேசுதுன்னு சொன்னா, அந்த பட்டயத்துக்கு நிகரே இல்லை அப்படின்றான். அவனுடைய விசுவாச குறைவு பாருங்க, அவனுடைய விசுவாச குறைவு. இன்னைக்கு நம்முடைய நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துவக்கத்துல விசுவாசம் பயங்கர அஸ்திவார மாதிரி இருக்கும். போக 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 போல முதல்ல துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி, எந்த மலைன்னா இந்த கல்பாறை மாதிரி இருக்கும். அப்புறம் போக பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியோட ரொம்ப குறைஞ்சி போகிற மாதிரி யாரும் விசுவாசம் தேஞ்சிலே போய்ட்டுரும். விசுவாசம் குறைஞ்சி போயிட்டே இருச்சு. இங்கே வாசிக்கிறோம், கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக இருக்குது. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? ஏபோத்து எடுத்து கேட்டு என்ன பண்ணிருக்கலாம்? ஏபோத்து எடுத்து போட்டுக்கிட்டு கர்த்தர்ட்ட விசாரிச்சிருக்கலாம். ஏபோத்துக்கு பின்னாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஏபோத்துக்கு பின்னாக தான் இந்த புடவையில இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிலும் ஏபோத்தை பார்க்கிலும் தேவ சமூகத்தை பார்க்கிலும் அவனுக்கு எது அவன் கண்ணுக்கு பெருசா தெரிஞ்சது? கோலியாத்துடைய பட்டயம். அதற்கு நிகரே இல்லை. அது இருந்தா போதும், எனக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிடும். சில நேரங்கள் நம்ம கர்த்தரை பார்க்கிறோம், சில தேவைகள், சில மனிதர்கள் நமக்கு செய்கிற காரியங்கள் அதுவே பெருசா இருக்கும். ஆண்டவர் இவங்க இருந்தா போதும்பா, என் வண்டி நல்லா ஓடிடும், நம்முடைய எதிர்காலம் நல்லாயிரும். நம்முடைய எண்ணங்கள் இதுதான். பல நேரங்கள் நம்முடைய விசுவாச குறைவுக்கான காரணம் தெரியுமா? கர்த்தரை பார்க்கிறோம், கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் மீதும் அல்லது பொருட்கள் மீதும் அல்லது வேற ஒன்றின் மீது நம்முடைய இருதயத்தை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச குறை வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொன்ன வார்த்தை தான், இதற்கு வேற நிகரே இல்லை, ஏபோத்துக்கு பின்னாக இருக்குதுன்னு சொன்ன பொழுது அவன் அந்த ஏபோத்தை குறித்து காதை கொடுத்து கேட்கல. அந்த பட்டயம் எனக்கு வேணும்னு சொல்லி பட்டயத்தை வாங்கி கொண்டான். அந்த பட்டயத்தை அவன் நம்பின பொழுதுதான் அவன் வாழ்க்கையில நிறைய இழப்புகள் வந்துச்சு, இழப்புகளை சந்திக்கிறான். வாசிப்பு 1 சாமுவேல் புத்தகத்துல தேவன் பல தடவை அவனை காப்பாத்திட்டே இருக்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலில் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். பாருங்க, இவனுடைய விசுவாச குறைவு பாருங்க, தாவீதுடைய விசுவாச குறைவு. கர்த்தருடைய பட்டயமே எனக்கு போதுன்னு நினைச்சா, பட்டயம் போதும் ஈட்டி போதுன்னு சொன்ன அவனுடைய வாய் கோலியாத்தின் பட்டயத்திற்கு திரும்பி ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. காலம் போக போக 24 வசனம் சொல்றது, என்றைக்காவது எல்லைகள் என்றைக்காவது என்ன சவுல் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு விசை கர்த்தரனை காப்பாத்திட்டே வந்தார். நம்பிக்கை இழப்பு என்கிற நம்பிக்கை அற்று போயிடுச்சு. நம்ம எப்போதெல்லாம் கர்த்தரை நம்புறோமோ நம்முடைய விசுவாசம் பெருகிக்கிட்டே இருக்கும். எப்போதெல்லாம் மற்றதன் மீது, மற்ற நபர்கள் மீது அல்லது மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தையின் மீது நம்ம கேட்டு நம்ம காது கேட்கிறோமோ அப்பொழுது நம்முடைய நம்பிக்கை குறைஞ்சு போயிட்டே இருக்கும். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம். எத்தனையோ விசை கர்த்தர் தப்புவித்தாரு.
ஆனா இவன் சொல்லலாம் எப்படியாக நான் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைகளுக்கு நீங்களாக்கும்படியாக பெலிஸ்தரின் தேசத்துக்கு, பெலிஸ்தர்களை முறியடிக்கும்படியாகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இப்ப எந்த தேசத்துல குடியேற போகிறானா? பெலிஸ்தர் தேசத்துக்கு. பல நேரங்களில் கர்த்தருடைய நோக்கத்தை, திட்டத்தை நாம் மறந்து விடுகிறோம். எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார், அந்த நோக்கத்தையும் திட்டத்தை நாம் மறந்து போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில் இழப்புகள் வருகிறது. தாவீதுடைய நோக்கம் என்ன? பெலிஸ்தரை முறியடிக்கும்படியாக தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆனா தாவீது இப்ப யாரை தான் தஞ்சமா தேடுறான்? பெலிஸ்தர் தேசம் தான். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய இழப்புகள். அவனுடைய குடும்பத்தை இழந்து போனான், எல்லாத்தையும் இழந்து போனான். அவனுடைய இருதயத்திலிருந்து வேதனை வருகிறது. வாசிப்போம் பாருங்க, அவனுடைய அழுகையின் சத்தத்தை வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 30 அதிகாரத்துல 4 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுத. பலனே இல்லை, அழுகிறதுக்கே பலனே இல்லை, அப்படி அழுகிறான். ஏன் இந்த இழப்பு? கர்த்தர் மேல் இந்த நம்பிக்கை விட்டு விலகும் பொழுது. ஹல்லேலூயா. யோசபாத்தை போல கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்குவோம். அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது, அவரை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை நம்ம உறுதியா பிடிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நம்ம நடத்தி கொண்டே போவாருங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிடுற மாதிரி நமக்கு தெரியும், ஆனா ஒரு நாளும் கைவிட மாட்டார். தகப்பன் தன் பிள்ளைகளை தோளிலே சுமந்து செல்கிறது போல அவர் சுமந்து வந்துகிட்டே இருக்கிற தேவன். ஒரு நாள் நம்ம கைவிட மாட்டார். கர்த்தரை விட்டுட்டு நம்ம வேற மனிதர்கள் மீது, பொருட்கள் மீது நம்முடைய நம்பிக்கை மாறும்போது நம்ம வாழ்க்கையில் சில இழப்புகள் வரும், சில தேவையில்லாத கண்ணீரும் வேதனைக்குள் நம்ம கடந்து போவோம். இவர் சொல்றார், அவனோடு இருந்த ஜனங்கள் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. அவர் வழியே இல்லை. இப்ப எங்க தான் திரும்புறான்? எங்க திரும்புறான்? மனம் திரும்புகிறான். ஒருவேளை இன்றைக்கு நம்ம மனம் திரும்பாத இருப்போம்னு சொன்னா கர்த்தர் பக்கமா நாம் திரும்புவோம், அவரிடத்துல நம்ம திரும்புவோம், கர்த்தர் நம் பக்கமாய் திரும்புவார். அல்லேலூயா. அவன் இப்ப எங்க திரும்புறான்? கர்த்தரை நோக்கி திரும்புறான். அதே அதிகாரத்துல 7 வசனம் சொல்லுகிறது, தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகி அபியத்தார் என்னும் ஆசாரை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. அவனுக்கு ஏற்கனவே ஏபோத் இருந்துச்சு. ஏபோத்தை பார்க்கிலும் கோலியாத்தின் பட்டயத்தை நம்பினான். நம்ம எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை மட்டும் நான் நம்பணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு மனுஷன உதவி ஏற்படுத்தி கொடுத்தது கர்த்தர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா கர்த்தரை மட்டும் நம்புவோம். கர்த்தரை நம்பிட்டோம்னு சொன்னா கர்த்தர் எப்பேற்பட்ட மனிதர்களையும் நம் பக்கமாய் திருப்புவார். பட்சிக்கிறவன் மூலமாக பட்சணங்கள் புறப்படும் வேதம் சொல்கிறது. நம்மை அழிக்க நினைக்கிற மனிதர்கள் மூலமாகவே தேவன் சில உதவிகளை கர்த்தர் கொண்டு வர முடியும். காகங்களை கொண்டு எலியாவை கர்த்தர் போஷித்தார். அந்த காகம் என்பது ஒரு மாம்ச ஜந்து பறவை, ஒன்னத்தையும் மீதியா வைக்காது. என்னைக்காவது காகம் ஒன்று கொடுக்குமா? கொடுக்கவே கொடுக்காது, சரித்திரத்திலே இல்லை. கையில வச்சுக்கிறது பிடிங்கிட்டு தான் போவோம். அப்படிப்பட்ட காகத்துக்கு தேவன் கட்டளை இடுகிறான்னு ஒன்று அப்படியே பத்திரமா வந்து எலியாவிட்ட கொடுக்கிறது, அப்பத்தையும் இறைச்சியும். தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை மட்டும் பிடிச்சுக்குவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இப்ப உணர்ந்து கொள்றான். அவன் சொல்றான், ஏபோத்தை இடத்துல கொண்டு வான்னு சொல்லுகிறான். அபியத்தார் ஏபோத்தை தாமிடத்தில் கொண்டு வந்த பொழுது தாவீது இப்ப கேட்கிற ஆண்டவர்கிட்ட கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவா. இப்பதான் கர்த்தரை விசாரிக்கிறான். எனக்கு ஆண்டவர் பக்கமா நம்ம திரும்பும் பொழுது நாம் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதை இழந்து போயிருக்கிறோமோ அதை தேவன் திரும்ப கொடுப்பார். கர்த்தரை பக்கமாய் திரும்புவோம். இவன் குடும்பத்தெல்லாம் இழந்து போயிட்டான். அவனுடைய வந்தவங்க அவன் மேலே கல்லெறிகிற அளவுக்கு வந்துட்டாங்க. பெரிய நெருக்கம், போராட்டம். இப்ப அவன் செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நம்புறான். யோசபாத் ராஜா சொன்னது போல, கர்த்தரை நம்புங்கள், உங்க வாழ்க்கை நிலைச்சிருக்குங்க. கர்த்தரை நம்பணும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை முழுமையா நான் நம்பணும், அவருடைய வார்த்தையை நான் நம்பணும். நம்ம அந்த வார்த்தையை நம்புகிறது தான் நமக்கு நிறைய எடை போட்டு பார்க்குறோம். என்ன செய்கிறோம்? தராசரி எடை போட்டு பார்க்குறோம். இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலருடைய வார்த்தைகளை நம்புவாங்க சில ஆட்கள், சிலருடைய வார்த்தையை நம்ப மாட்டாங்க. பெரிய குறைக்காக சொல்லலை. சில நேரங்களில் மனிதனுடைய என்னன்னா, பெரிய ஊழியர்னா அந்த வார்த்தை நிச்சயமா நடக்கும் நம்புவாங்க. சாதாரண மனிதனுடைய வார்த்தைகளை நம்புவதற்கு நம்ம மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? இதுதான் உண்மை. பெரிய ஊழியக்காரனா உண்மையாவே கரெக்டாக இருக்குன்னு நினைச்சிடுவோம். சாதாரண ஊழியக்காரங்க சொன்னா நம்ம நம்புவதற்கு நினைப்பு வராது. இப்போ ஒன்றும் இல்லை, சில நேரங்களில் சில கூட்டங்கள் நான் பார்த்துருக்குறேன்.
ஒரு கன்வென்ஷனோ அல்லது 3 நாள் கூட்டம் வச்சுக்கோங்களேன். சிலருடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா 3 ஊழியக்காரர் இருப்பாங்க, முடியும் வச்சுங்களேன். அவங்ககிட்டையும் ஜெபம் பண்ணிக்குவாங்க, இவங்ககிட்டையும் ஜெபம் பண்ணிக்குவாங்க, இவங்ககிட்டையும் ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அப்படி தான். அந்த நம்பிக்கையை வச்சு தான் கர்த்தர் பார்க்குறாரு. நம்முடைய விசுவாசத்தை அளவை தான் கர்த்தர் பார்க்குறாரு. நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய விசுவாசம் எப்படி கர்த்தர் பார்க்குறாரு. விசுவாசத்தின்படியே நம்ம அளக்கப்படுகிறோம். நம்முடைய நம்பிக்கை பெருகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்பிக்கையை பார்க்கிறார், அந்த விசுவாச அந்த பார்க்கிறார் எப்படி நம்புறாங்கன்னு சொல்லி. அந்த வார்த்தையை நான் நம்பணும். நான் ஒரு தடவை ஒரு முகாமில், நான் சிங்கப்பூர்லேருந்து வந்த உடனே ஒரு முகாம் போனேன். ஃபஸ்ட் டைம் அதான். நாங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்து சிங்கப்பூரில் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு சேலரி மாத்திரம் ஒரு 35,000 சம்பளம் இருந்துச்சு. ரிசைன் பண்ணி இந்தியாவுக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு கேம்ப் நடந்துச்சு. அங்கே என்னை கூப்பிட்டாங்க. ஒருத்தன் கூப்பிட்டு போனாங்க, ஒரு சகோதரி கூப்பிட்டு போனாங்க. நான் போனேன். அவங்க என்ன சொன்னாங்க, கடைசி நாளில் சாப்பாடு போடுவோம், ஒரு தட்டு கொண்டு வாங்க, டம்ளர் கொண்டு வாங்கன்னாங்க. நான் ஒரு சின்ன டம்ளர் கொண்டு போனேன். அந்த முகாம் ஒரு 5 மணி நேரம் நடந்த பிறகு ஒரு டீ கொடுப்பாங்க. டீ பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாக இருக்கும். நான் அந்த சின்ன டம்ளர் கொண்டு போய் இதை வாங்கி அந்த டீயை ஆற்றி குடிக்கிறதுலையும் நான் திரும்பி பார்த்தா எல்லாமே காலியாயிரும். என்னடா அது எல்லாம் காலியாக பண்ணால் ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய வாட்டர் கேன் வைத்திருப்பாங்க. அப்போ நான் கொண்டு போன சின்ன டம்ளர். அப்போ நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படி தான். அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏலியின் நாட்களில் ஏலியை குறித்து நல்ல செய்தி அந்த நாட்கள் இல்லை. சாலமோன் அந்த 1 சாமுவேல் வாசிக்க ஏலியை குறித்து நல்ல செய்திகளும் இல்லை. ஏலிக்கு கொஞ்சம் கண்களாக மங்களாயிடுச்சு ஒரு பக்கம். அவங்க பிள்ளைங்களும் கொஞ்சம் சரியில்லை. அப்படி இருந்த பொழுதும் அண்ணாள் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அந்த காலகட்டத்தில் தேவாலயத்துக்கு போகிறாங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் போகிறாங்க. அந்த அம்மாவுடைய அழுகையின் கண்ணீரை கர்த்தர் பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கேட்குறாரு, ஏன் நீ இப்படி வெறித்திருக்கிறியான்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் மனக்லேசமுள்ள ஸ்ரீ, என் இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் ஊற்றி விடுகிறேன். இந்த தேவ சமூகம், அவருடைய முன்னிலை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில பெனீம் சொல்லுவாங்க. பெனீம்னா முகம் சொல்லி அர்த்தம். அவருடைய சமூகத்தை விட்டு விலகினா முகம், எபிரேய மொழியில பெனீம்னா முகம். அங்கெல்லாம் எபிரேய மொழியில முகம் தான் போட்டிருக்கோம். கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக அந்த சமூகத்தில் அவங்க கண்ணீர் விடுகிறாங்க, வேதனைப்படுகிறாங்க, இருதயத்துடைய வியாகுலத்தெல்லாம் கொட்டுறாங்க. அப்ப ஏலி அதை பார்த்துட்டு சொல்றாரு, ஏன் இப்படி வெறித்திருக்கிறேன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல என்னுடைய எல்லா இருதயத்தெல்லாம் ஊற்றி விட்டுன்னு சொல்லி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15 சொல்றாங்க. மன கிளேசம் உள்ள ஸ்ரீ, எல்லாத்தையும் தேவசமூகத்தை ஊற்றின்னு சொல்றாங்க. மிகுந்த விசாரத்தோடு வேதனையோடு இருக்கிறாங்க. அப்ப ஏலி சொல்லுகிற காரியம் நல்லா கவனிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இப்ப ஏலியின் நாட்கள்ல ஏலி மேல நல்ல விதமான அபிப்பிராயம் அந்த நாட்கள்ல இல்ல. உண்மையா இல்லையா? அவங்க பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி நடந்தது பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. முன்னாடி அவங்க பிள்ளைங்க நடக்கிற இருந்ததெல்லாம் பின்னாடி 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவங்க எப்படி கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனா அந்த அம்மா அந்த கர்த்தருடைய வார்த்தையா நம்பினாங்க. ஏன்னா ஆசாரியுடைய உதடுகள் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இப்ப நம்மள என்ன பண்ணிருப்போம், ஓ இவர் சோவன் சோ, இவர் சரியில்லையே, இவரை பத்தி நிறைய மேட்ரு வருது, இவருடைய ஆக்டிவிட்டி சரியில்லையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்போம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, அந்த வார்த்தையை அப்படியே நம்பினாங்க. சொல்றது யாருன்னு பார்க்கல, அந்த வார்த்தையை கவனிச்சாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்பி போனாங்க. கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே அப்படியே செய்தார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்பின, இவங்க சொல்றாங்களா அவங்க சொல்றாங்களா இவங்கள அவங்களான்னு சொல்லி நம்ம பிரிச்சு பார்க்காதபடி கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரத்தில் ஒருவேளை ஏலி அவனுடைய ஜீவியங்கள் சரியில்லாம இருந்தாலும் கூட அவன் வாயில கர்த்தருடைய வார்த்தையை போட்டிருப்பார். அந்த வார்த்தையை அந்த அம்மா அப்படியே நம்பினாங்க. உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு. உடனே அந்த அம்மா வெளியில போயிட்டு வேற ஏதாவது திருக்கசி தேடல, அப்படியே நம்பி போனாங்க. அதன் பிறகு அந்த அம்மாவுடைய துக்க முகம்லாம் மாறிடுச்சு. அப்ப நம்ம கர்த்தரை நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்பணும். அவருடைய தீர்க்கதரிசிகளுடைய வாயிலிருந்து அல்லது ஆசாரியுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நீங்க நம்பி நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை கட்டப்படும், நிலைச்சிருக்கும். பெருங்காற்று பெருமலை நீரோட்டம் வந்து மோதினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என் சொன்ன வார்த்தையின்படியே அஸ்திபாரம் போட்டனுடைய எப்படி இருக்குமா, கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடா இருக்குமா. பெருமழை வரும், பெருங்காற்று வரும்,
பெருவெள்ளம் வரும், காற்று வந்து மோதுமா. யோபு சொல்றார், காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதுன்னு சொல்றாரு. சிலருடைய வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மீது இருக்கணும். அதான் யோசுவா சொல்றாரு, என்ன சொல்றாரு? கர்த்தரை நம்புங்கள். யோசபா சொல்ற, கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய வார்த்தையை நம்பி உங்க வாழ்க்கை கட்டப்படும் சொன்னா, பெருமழை, காற்று, மழை எது வந்து மோதினாலும் உங்க வாழ்க்கை, உங்க வீடு, விசுவாசம் எப்போது நிலைச்சிருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அசைச்சு பார்க்கவே முடியாது. மோதும், ஒண்ணு நடக்காது. சிலருடைய தூசணமான வார்த்தைகள் வரும், இருதயம் உடையிற மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணு ஆகாது, நினைச்சிருப்போம். இதோட ஓடிடுவான்னு நினைப்போம், இல்ல மறுநாளும் வந்து நிற்போம். ஏன்னா நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய அஸ்திபாரம் உள்ள மறைஞ்சிருக்குது. மேல கிறிஸ்துவின் மீது தான் அந்த பெருவெள்ளம் வரும், இடிக்கும். அஸ்திபாரம் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளாக. யோசபாத் சொல்றார், கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் நிலைப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை எஸ்டாப்ளிஷ், நிலைச்சு நிற்கும். அவருடைய வார்த்தையை, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, புறந்தல்லாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை புறந்தல்லாதீங்க, வேறு பிரிச்சு பார்க்காதீங்க. இவங்க அவங்கன்னு வேறு பிரிச்சு பார்க்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை, யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை. யார் மூலியமா கர்த்தர் பேச முடியும்? யாரை கொண்டு கர்த்தர் பேச முடியும்? இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க நம்புனீங்க சொன்னா கர்த்தர் உங்க நம்பிக்கைக்கு எதுவாகவே செய்வார். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். யோசபாத் சொல்றார், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். என்ன சொல்றாரு? தரித்து நில்லுங்க, சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன். அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை துதித்து பாட ஆரம்பிக்கிறாங்க. தேவன் ஒருவருடைய பட்டயத்துக்கு ஒருவருடைய எலும்ப பண்ணுகிறார். ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நம்பணும். எப்படி நமக்குள்ள நம்பிக்கை வருகிறது? அவருடைய வார்த்தை, நம்மை நம்ப பண்ணின வார்த்தை. நான் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டேன். எப்படி வந்தேன்? அந்த வார்த்தை என்னை நம்ப வச்ச வார்த்தை, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுத்த வார்த்தை. நான் செய்வேன், நான் நடத்துவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படி என்னை நம்ப வச்சார். பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை நம்பி தான் வந்தேன். அப்ப என்னை நம்ப வைத்தது அவரும் அவருடைய வார்த்தையும். இல்லைன்னா யாரும் பைத்தியக்காரங்க கூட வர மாட்டாங்க. அவருடைய வார்த்தை என்னை நம்ப வைத்தது. நான் எது வரைக்கும் நம்பணும்? என் வாழ்க்கையில் எல்லா பிரயாசப்பட்டு வெறுமை, ஒன்றுமில்லை, சோர்வடைந்தாலும், தளர்ந்து போனாலும், தோல்வி அடைஞ்சாலும், அப்பையும் நான் யாரை தான் நம்பணும்? அவருடைய வார்த்தை தான் நம்பணும். எது வரைக்கும் நம்பணும்? நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடுச்சு, எல்லா வழியும் அடைச்சிட்டாங்க, வாய்ப்பே இல்லை, விசா இனிமேல் வருமா வராதுன்னு தெரியல, டிக்கெட்லாம் மாற்றணும், 3வது டிக்கெட் மாற்றணும், எல்லாம் மாற்றணும், எல்லாமே போயிடுச்சா? நம்பிக்கையெல்லாம் போன பொழுதும், அற்று போன பொழுதும் நம்ம எதை தான் நம்பணும்? இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வார்த்தையை தான் நம்பணும். அல்லேலூயா. நம்பிக்கையே இல்லை பிரதர் சொல்லுவாங்க, சொல்ல நம்பிக்கையே இல்லை சிஸ்டர்ஸ், நம்பிக்கையே இல்லைம்மா, முடிஞ்சிருச்சுமா, ரொம்ப சொந்து போயிட்டு நம்மலாம். அப்போ நம்ம என்னத்தை வாசிப்போம்? அப்பயும் இந்த வேதத்தை திருப்ப தான் வாசிப்போம், வேற ஒன்றுமே நமக்கு இல்லை. நம்பிக்கை அற்று போனாலும் இந்த வேத வசனத்தை தான் நம்பணும். தாவீது கர்த்தரை நம்பினான். கர்த்தரை பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறல் அல்லன்னு சொன்னான். அவன் நம்பிக்கைக்கு ஏதுவாகவே தேவன் கோலியாத்தை கையில் ஒப்பு கொடுத்தார். எப்பொழுது கோலியாத்தின் பட்டயத்தை நம்பினானோ அவன் வாழ்க்கையில் பெரிய இழப்புகள். நம்ம இன்னைக்கு கர்த்தரை மட்டும் நம்புவோம். சூழ்நிலைகள் என்ன வேணா இருக்கலாம், நம்ம ஒரு சில சூழ்நிலை நமக்கு எதிராக கூட இருக்கலாம், பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம யாரை தான் நம்பிக்கணும்? கர்த்தரை தான் நம்பணும். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் நமக்காக எதையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். அப்படி நம்ம சொல்லி நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக்கணும். வேத சொல்லுவோம், கடைசி வாசித்து முடிப்போம். உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. உபாகம் 8:3 வாசித்து முடிப்போம். உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருந்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினெல்லாம் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நம்ம வாழ்க்கையில சில சிறுமைகளும் வேதனைகளும் துக்கங்களும் வரும் பொழுது எதுக்காக தேவன் எனக்கு அதை அனுமதிக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலும், நம்முடைய கை பலத்தினால, சுய பலத்தினால, நம்முடைய வருமானத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் நினைக்கிற அந்த நினைப்பு உனக்கு வரக்கூடாது. கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் உன்னை பிழைப்பூட்டும். அந்த நம்பிக்கை உனக்குள்ள வரணும் தான், அந்த வார்த்தையை நம்பி நீ பிழைக்கணும் தான் தேவன் சில சூழ்நிலைக்குள்ள நம்ம கொண்டு போகிறார். அல்லேலூயா. என் கை பலம், என்னுடைய சுய பலம், வேதத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதியில் வேதம் சொல்கிறது 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது,
வீம்பு பேசுறவன் வீட்டுக்கு அனுப்புன்னு கர்த்தர் சொல்றாரு. பெருமை பேசுறவன் வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்றாரு. பெருமை வீட்டு இந்த காரியங்கள் நம்முடைய கை பலத்தை நம்புறோம்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுன்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயபலத்தையும் நம்முடைய கை பலத்தையும் நம்முடைய வருமானத்தையும் நான் நம்பி இருந்துடக்கூடாது. எதை தான் நம்பணும்? அப்படியே வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என் வாழ்க்கையை பிழைப்பூட்டும், என்ன மாத்திரமல்ல என் சந்ததியே பிழைப்பூட்டும் என்கிற நம்பிக்கை, அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். அதற்காக தான் தேவன் சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறான். ஆகினாலும் உங்க பிள்ளைகளோடு குடும்பத்துடன் பேசும் பொழுது சூழ்நிலையை பார்க்க வேணாம், கர்த்தர் நடத்துவார். வாக்குத்தத்தம் அவருடையது. என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. வானத்திலிருந்து பனி இறங்கி புல்லை முளைப்பித்து அது எழும்ப செய்கிறது போல அவருடைய வார்த்தை அப்படியே இறங்கி வரும். என் வாழ்க்கையை மறுபடியும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.